students, in this video we are going to study about calculus of residues. First of all, definition of calculus of residues. Let A be an isolated singularity for f of z, then the residue of f of z at A is defined to be the coefficient of 1 by z minus A in the Lorentz series expansion of f of z about A and is denoted by residue of f of z at A. So f of z ங்கிற ஃபங்க்ஷனுக்கு a வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக இருக்கணும். தென் the residue of f of z at a எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா லாரன்ஸ் சீரீஸில் உள்ள 1 by z minus a உடைய கோஎஃபிஷியன்ட் தான் residue of f of z at a and it is denoted by residue of f of z at a. For example, consider one function f of z is equal to e power z by z square. இங்கே a இருக்கிறதுல என்ன இருக்குன்னா 0. யூஸ்வலாக அந்த ஃபங்க்ஷன் கீழே z மைனஸ் ஏன்னு இருக்கும். இங்கே ஏக்கு போல் நமக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னா z மைனஸ் 0 இருக்குது. அப்போ இங்கே போல் வந்து 0, இதோட டிகிரி 2ங்கிறதால இதோடைய ஆர்டர் அதாவது டபுள் போல் சரியா, 0ங்கிறது டபுள் போல். ஸோ e power z by z ஸ்கொயர் எழுதியிருக்கோம். தென் 1 by z ஸ்கொயர் அப்படியே எழுதியிருக்கோம். e power zக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். e power z உடைய ஃபார்முலா என்னது 1 plus z ஸ்கொயர் by 2 ஃபேக்டோரியல் plus z cube by 3 ஃபேக்டோரியல் plus etc. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் 1 by z ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 1 by z ஸ்கொயரை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 1 by z ஸ்கொயர் அப்படியே இருக்கும். தென் 1 by z ஸ்கொயரை z கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு z கட் ஆகி 1 by z இருக்கும். தென் 1 by z ஸ்கொயரை z ஸ்கொயர் by 2 ஃபேக்டோரியல் கூட மல்டிப்ளை பண்ணும்போது z ஸ்கொயர் கட் ஆகி 1 by 2 ஃபேக்டோரியல் மட்டும் இருக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ 0ங்கிறது f of zக்கு டபுள் போல். ஸோ டெஃபினிஷன் படி ஏ இடத்துல இருக்குங்க நமக்குங்க 0 இருக்குது. அப்போ therefore residue of f of z at 0 is equal to coefficient of 1 by z. ஸோ டெஃபினிஷன் என்ன பார்த்தோம், ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் ஏ எப்படி டிஃபைன் பண்ணுறோம், லாரன்ஸ் சீரீஸில் 1 by z மைனஸ் ஏ உடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது. அப்போ லாரன்ஸ் சீரீஸில் 1 by z minus 0 உடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது 1 by z உடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே 1 by z உடைய கோஎஃபிஷியன்ட் என்னது, 1 by z பக்கத்தில் என்ன இருக்குது நம்மளுக்கு 1 இருக்குது. therefore residue of f of z at 0 is equal to coefficient of 1 by z is equal to 1. next sum. ஸோ இந்த இதில் வந்து சம் ஃபார்முலாஸ் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு அதை முதல்ல பார்த்துட்டு தென் சம்ஸ் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இஃப் z equal to a is a simple pole for f of z, then residue of f of z at a is equal to limit z tends to a into z minus a into f of z. a வந்து f of zக்கு சிம்பிள் போல், அதாவது டிகிரி வந்து 1க்கு அதிகமாக இருக்கணும், 1 தான் இருக்கணும், 2 3லாம் இருக்கக்கூடாது. ஸோ டிகிரி வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து சிம்பிள் போல். ஸோ a வந்து f of zக்கு சிம்பிள் போல் அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் f of z at a நம்ம எப்படி எழுதலாம், இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் z tends to a into z minus a into f of z. ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள், a வந்து f of zக்கு சிம்பிள் போல், அது மட்டும் இல்லாமல் f of z வந்து g of z by z minus a, அதாவது மேலே zல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் zல கீழே z minus a இருந்தா அப்படின்னா இதோடைய ஃபார்முலா என்னன்னா ரெசிடியூ ஆஃப் f of z at a is equal to g of a. போல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுக்கு g of a போட்டுற வேண்டியதான். தேர்ட் ஒன், இஃப் a is a simple pole for f of z, f of zக்கு a வந்து சிம்பிள் போல், அது மட்டும் இல்லாமல் f of z எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா h of z by k of z. இதுக்கு என்ன அர்த்தம்னா மேலேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் zல இருக்கும், கீழே இன் டேர்ம்ஸ் ஆஃப் zல இருக்கும் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் f of z at a உடைய ஃபார்முலா என்னன்னா h of a by k dash of a. கீழே உள்ளது k of z, அதுக்கு k dash of z கண்டுபிடிச்சிட்டு zக்கு போல நம்ம a சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா k dash of a கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், நம்மளுக்கு ரெசிடியூ ஆஃப் f of z at a உடைய வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு சம், calculate the residue of z plus 1 by z square minus 2z at its poles. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் let f of z கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை f of z எடுக்கிறோம். f of z is equal to z plus 1 by z square minus 2z is equal to z plus 1 அப்படியே வச்சுக்கிறோம். கீழே z square minus 2zல z வெளியே எடுக்கிறோம். ஸோ z into z வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு z இருக்கும் -2. ஸோ z -2. அப்போ இதுக்கு நம்ம போல் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே z இருக்குது, அப்போ இதனுடைய போல் என்னது 0. இங்கே z -2 இருக்குது, அப்போ இதனுடைய போல் வந்து 2.
ஸோ அப்போ நம்மளுக்கு இசட்டுக்கு ரெண்டு சிம்பிள் போல்ஸ், ரெண்டுமே சிம்பிள் போல்ஸ் தான், டிகிரி எதுவுமே இல்லை, டிகிரி ஒன்று தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சிம்பிள் போல்ஸ் தான். ஸோ இசட் ஈக்குவல் 0 அண்ட் இசட் ஈக்குவல் 2 ஆர் சிம்பிள் போல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் 0க்கு தனியாக ரெசிடியூ கண்டுபிடிக்கணும், இசட் ஈக்குவல் 2க்கு தனியாக ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 0க்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ மேலே சொன்ன அந்த 3 ஃபார்முலாவில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொல்லுது, ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ இன்ட்டு இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் 0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு 0 இன்ட்டு இசட் மைனஸ் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இதான் என்னது, எஃப் ஆஃப் இசட். ஸோ எஃப் ஆஃப் இசட் அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே இசட் மைனஸ் 0 இருக்குது. இசட் மைனஸ் 0 என்ன அர்த்தம், இசட். இங்கே என்ன இருக்குது, இசட் இருக்குது. அப்போ இசட் இசட் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு 0, மேலே இசட் ப்ளஸ் 1, கீழே இசட் மைனஸ் 2. சரியா? நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம், லிமிட்டில் இசட் டென்ஸ் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இசட்டுக்கு என்ன பண்ணுறோம், 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே 1 கிடைக்கும், கீழே -2 கிடைக்கும். therefore the answer is -1/2. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ வந்து போலாக இருக்கும்போது அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே ஃபஸ்ட் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் 2 இஸ் ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு 2 இசட் மைனஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட் என்னன்னு அது எழுதியிருக்கும். அப்போ இசட் மைனஸ் 2 இசட் மைனஸ் 2 கட் ஆயிரும். ஸோ இசட் ப்ளஸ் 1 இசட் மட்டும் இருக்கும். ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு 2, இசட்டுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3/2. சரியா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த ரெசிடியூ அட் இசட் ஈக்குவல் 0 ஆஃப் 1 plus e power z by z into cos z plus sin z. இங்கே போல் என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 0. அப்போ நம்ம அந்த ஏங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டாம், 0 கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் மூலம் என்ன பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் z எடுத்திருக்கோம். லெட் எஃப் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1 plus e power z by z into cos z plus sin z. தென் எனக்கு கிளியர்லி 0 இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1ன்னு கொடுத்துட்டாங்க சம்மில். ஸோ அதை அப்படி கிளியர்லின்னு எழுதியாச்சு. தென் அப்போ 0 கண்டுபிடிக்கணும், ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at 0 இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் தேர்ட் ஒன் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஏன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் கேன்சல் ஆகிற மாதிரி வந்துச்சு. இங்கே வந்து நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி வராது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் ஒன் யூஸ் பண்ணுறோம். ஹைட் ஆஃப் ஏ பை கே டேஸ் ஆஃப் ஏ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் ஏ பை கே டேஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட்டில் எழுதியிருக்கோம். லிமிட் இசட் டென்ஸ் டு 0, இங்கே 0 வந்து போலுங்கிறதால ஏக்கு போல 0, ஹைட் ஆஃப் இசட் பை கே டேஸ் ஆஃப் இசட். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹைட் ஆஃப் 0 பை கே டேஸ் ஆஃப் 0 கிடைக்கும். ஸோ மேலே உள்ள ஃபங்க்ஷன் ஹைட் ஆஃப் இசட், கீழே உள்ள ஃபங்க்ஷன் என்னது, கே ஆஃப் இசட். ஸோ வேர் ஹைட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மேலே உள்ள ஃபங்க்ஷன் 1 plus e power z, கே ஆஃப் இசட் வந்து என்னது, கீழே உள்ள ஃபங்க்ஷன் இசட் காஸ் இசட் ப்ளஸ் சைன் இசட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கே டேஸ் ஆஃப் இசட் வேணும். அப்போ கே ஆஃப் இசட் என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ கேஎஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே இசட் காஸ் இசட் ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல இருக்குது. அப்போ யூவி மெத்தட். அப்போ இசட்டை வச்சுட்டு காஸ் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் இசட் ப்ளஸ் காஸ் இசடை வச்சுட்டு இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ப்ளஸ் சைன் இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் இசட் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். தென் காஸ் இசட் ப்ளஸ் காஸ் இசட் 2 காஸ் இசட். ஸோ மைனஸ் இசட் சைன் இசட் ப்ளஸ் 2 காஸ் இசட். therefore residue of f of z at 0 is equal to, இங்கே z கூட என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 0 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ லிமிட் போடக்கூடாது. அப்போ height of 0 by k dash of 0 is equal to height of z வந்து 1 plus e power z. z கூட என்ன யூஸ் பண்ணணும், 0 யூஸ் பண்ணணும். அப்போ e power 0 1 plus 1 2, மேலே 1 plus 1 வரும். கீழே k dash of 0, k dash of zல z போல் என்ன யூஸ் பண்ணணும், 0 யூஸ் பண்ணணும். அப்போ z போல் 0 யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆயிரும், 0 மாறிடும். ஏன்னா z ஈக்குவல் 0 பண்ணும்போது ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆயிரும். cos 0 1, ஸோ கீழே 2 2/2 is equal to 1.